இப்படி இருக்க பிளெயின் வாலை நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி மாற்றுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2 ஆஃப் ரூம் மேக் ஓவர். பார்ட் 1ல் வந்து மிரர் மேக் ஓவர் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் பார்க்கலைன்னா நான் இதில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். வால் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பெயிண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கடைக்கு போய் ஃபெவிக்ரில் வாங்கியிருந்தோம். 6 கலர்ஸ் இருந்துச்சு. இதில் இது 100 ருபீஸாக இருந்துச்சு இந்த சின்ன பாக்ஸ். இந்த பிளெயின் வாலில் தான் நம்ம கலா பருவாடிகள் எல்லாம் பண்ண போகிறோம். நான் வரைகிறதுக்கு சாக் தான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இது வச்சு வரைஞ்சால் நம்ம அழிச்சிக்கலாம் தப்பாக வரைஞ்சிட்டோன்னா. சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழிச்சு தான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ளவர்ஸ்க்கு என்ன கலர் சூஸ் பண்ணியிருந்தேன்னா, பெட்டல்ஸ்க்கு ஒயிட்டும் நடுவில் அந்த சர்க்கிள்க்கு வந்து எல்லோ சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் பெயிண்டையுமே கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு திகையாதுன்னு உள்ள பட்சத்தில் நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு 2 கோட்டிங் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஹோல் வாலை வரைகிறதுக்கு பெயிண்ட் வந்து திகையாமல் இருந்துச்சு. இனியும் 3 ஃப்ளவர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளவர்ஸால் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் see the results. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிளெயின் வாலை வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்னால் கவர் பண்ணோடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து மேலே 2 ஃப்ளவர்ஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. அதை நான் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 3 ஆஃப் ரூம் மேக் ஓவரில் சந்திப்போம். பாய்.